30 செகண்ட் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு இவ்வளவு தூரம் பணம் கிடைச்சா நம்ம யார் தான் பண்ணாம இருப்போம். இன்ஸ்டாகிராம்ல ரீல் அப்லோட் பண்ண மூலமா நமக்கு இன்கம் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணிக்க முடியும். எவ்வளவு தூரம் அப்படின்னா ஒரு 25,000 இருந்து 45,000 வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஒரு 5 விதமான வழிமுறையை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த 5 வழிமுறைகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மணி ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய விதமான விஷயங்கள் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம்ல பணம் சம்பாதிக்க நிறைய விதமான வழிமுறைகள் இருக்கு. அதுல முக்கியமான 5 வழிமுறையை பார்க்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா போனஸ் டிப்ஸுமே இந்த வீடியோ எந்தல இருக்கும், மிஸ் ஆகாம அதையுமே தெரிஞ்சுக்கங்க. முதல் வழிமுறை என்ன அப்படின்னா ஒரு பிராண்ட் கிட்ட நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் மூலமா இன்கம் ஏர்ன் பண்றது, அதாவது பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பிராண்டா இருக்கட்டும் அப்படின்னா சின்ன சின்ன கம்பெனியா இருக்கட்டும், இவங்களோட ப்ராடக்ட்டை மக்களுக்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது அதிகமா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க நபர்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் மூலமா ப்ராடக்ட் வந்து ப்ரோமோட் பண்ணி கொடுக்குறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்க பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்றதுக்கு முக்கியமா 2 விதமான வழிமுறைகள் இருக்கு. நம்பர் 1, உங்களோட ஆடியன்ஸை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணணும். அதாவது நீங்க எதை பத்தி நீங்க வீடியோ போட போறீங்களோ அதை பத்தி மட்டுமே வீடியோஸ் நீங்க போட்டுக்கிட்டு உங்களோட ஃபாலோவர்ஸ் மட்டும் கெயின் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டட் இருக்கக்கூடிய நிறைய விதமான பிராண்ட்ஸ் ஆகட்டும் கம்பெனி ஆகட்டும் உங்களை அப்ரோச் பண்ணி உங்களுக்கு வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு மணியுமே கொடுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டட் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபேஷன் ரிலேட்டடா போகும்போது ஃபேஷன் ரிலேட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரே ஒரு கேட்டகரியை மட்டும் நீங்க கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல மட்டும் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்க்காக நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ரெகுலர் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நிறைய விதமான பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்க்கு நமக்கு வந்து வரும். சப்போஸ் பெய்ட் ப்ரொமோஷன் நம்ம நோக்கி வரல அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பிராண்ட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நம்ம சின்ன ஒரு மெசேஜ் வந்து பண்ணலாம், ஒரு மெயில் அப்படிங்கிறது பண்ணலாம். என்ன மெயில் அப்படின்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒரே கேட்டகரி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உங்களோட ப்ராடக்ட் வந்து நான் ப்ரோமோட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் மட்டும் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபாலோவர்ஸை வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து நமக்கு கான்டாக்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இல்ல எனக்கு டைரக்டா போயிட்டு பிராண்ட் அப்ரோச் பண்ண முடியல அப்படின்னா நிறைய விதமான இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கான பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிளிக்ஸோ அண்ட் சோசியல் பீட்னு சொல்லக்கூடிய நிறைய வெப்சைட்ஸ்ல இருக்கு. இதுல போயிட்டு நீங்க லாகின் பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் உங்க லிங்க் எல்லாமே கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அது நிறைய வித பிராண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டா டீலிங் அப்படிங்கிறது பேசிப்பாங்க. இது மூலமா எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1000 ரூபாயில இருந்து 50,000க்கு மேல ஒரு ரீலுக்கு மட்டுமே நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். 2வது வழிமுறை என்னன்னா இன்ஸ்டாகிராம் போனஸ். நிறைய பேருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் போனஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே தெரியுது இல்ல. இன்ஸ்டாகிராம்ல டிஃபால்ட்டா இன்ஸ்டாகிராம் போனஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும், பிளஸ் வந்து இன்ஸ்டாகிராம் கிஃப்ட்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மூலமா நம்ம ரீல்ஸ் அப்லோட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸோ இல்ல நம்மளோட ஃபேன்ஸோ யாராவது நமக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்றதுக்கும் அது வந்து நமக்கு டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ல வந்து கிடைச்சிரும். இந்த ப்ராசஸ் இன்ஸ்டாகிராம்ல டிஃபால்ட்டாவே வச்சிருக்காங்க. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல சொல்லக்கூடிய ஒரு சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓன் கண்டென்ட்டை வந்து மேக் பண்ணிக்கணும், ரெகுலர் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிளஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா மாறி இருக்கணும். அதாவது பிசினஸா இருந்தாலும் சரி கிரியேட்டரா இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா மாறி இருக்கணும். இந்த கிரைட்டீரியா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த போனஸ் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய கிஃப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 3வது முக்கியமான விஷயம் அப்படின்னா அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த அஃபிலியேட் ப்ராடக்ட்டை நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ரீல் மூலம் ப்ரோமோட் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அஃபிலியேட் ப்ராடக்ட்னா என்ன பிரதர்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ அமேசான் இருக்கு, அமேசான்ல போய் நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போறோம். அதே நம்ம அமேசான்ல அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரெண்ட் அந்த லிங்க் மூலமா அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நமக்கு இன்கம் கிடைக்கும். இதைத்தான் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரீல வந்து அப்லோட் பண்ண போறோம். ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துக்கோங்க, அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூவை இன்ஸ்டாகிராம்ல நீங்க அப்லோட் பண்ணும்போது அது மூலமா நிறைய சேல்ஸ் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு செட் ஆஃப் கமிஷன்ஸ் கிடைக்கும். அது வந்து ப்ராடக்ட்டோட நிச்சய பேஸ் பண்ணியும் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி சேல்ஸ் நடக்கும். இது மூலமா 200 ரூபாயில இருந்து ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு உங்களை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது ப்ராடக்ட்டை பொறுத்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். 4வது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா உங்களோட ஓன் ப்ராடக்ட்டை செல் பண்றதுதான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீச்சிங் தெரியும், நான் வந்து ஒரு கோர்சஸ் ரெடி பண்றதுக்கு டேலண்ட் இருக்கு பிரதர் அப்படின்னா ஒரு கோர்சஸ் ரெடி பண்ணிருங்க. அந்த கோர்சஸ் பத்தி டீடைல்டா வீடியோ வந்து ரெகுலரா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்க இன்ஸ்டாகிராம்ல. அது மூலமா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகும். இல்ல இந்த கோர்சஸ் ரெடி பண்ண தெரியாது, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, பிசிக்கல்
ப்ராடக்ட் இருக்கு, இந்த ப்ராடக்ட் நான் ப்ரோமோட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். நிறைய பேர் டெக்ஸ்டைல்ஸ்ல வச்சிருக்காங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பாத்தீங்கன்னா சேல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டுமே நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமா நல்லாவே செல் பண்ணலாம். இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ஷாப்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இதை நீங்க லாகின் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு எப்படி அமேசான்ல வந்து கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் ஷோ ஆகுது, நம்ம பை நவுன்னு கொடுத்தோன்னே நமக்கு வந்து பை பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் போதும், அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் ஷாப்லயுமே நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு அது ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல இன்ஸ்டாகிராம் ஷாப் டைப் பண்ணுங்க. இதுக்கு நான் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அஞ்சாவது முக்கியமான விஷயம் அப்படின்னா அது ஸ்பான்சர்ட் ஆட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுக்கோங்களா, ஸ்பான்சர்ஸ் வீடியோ நிறைய வந்து கிடைக்கும். ஸோ ஸ்பான்சர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல பெய்ட் ப்ரொமோஷன்ஸ். ஸோ அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ் சொல்லிட்டு வரும். பெய்ட் ப்ரொமோஷனுக்கும் ஸ்பான்சர்ஸுக்கும் நிறைய விதமான டிஃப்ரெண்ட் இருக்கு. பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னா நீங்க அந்த ப்ராடக்ட்டை பத்தி பேசி அந்த ஒரு ப்ராடக்டோட லிங்க் வந்து கொடுக்க போறீங்க, அதை போயிட்டு பை பண்ணிக்க சொல்ல போறீங்க. அப்போ ஸ்பான்சர்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கம்பெனி வந்து நம்ம ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி அவங்க வந்து லிங்க் பண்ணி இன்வைட் பண்ணி நம்மளோட ப்ரொஃபைலுக்கு ஈக்குவலா பாத்தீங்க அப்படின்னா வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரொஃபைலுக்கு வியூவர்ஸ் நிறைய கிடைப்பாங்க, பிளஸ் வந்து அவங்களுக்கு நிறைய விதமான டிராஃபிக் சோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பேஜா இருக்கலாம், ஒரு ப்ராடக்டா இருக்கலாம், ஒரு சர்வீஸா இருக்கலாம், எதெல்லாம் வேணா இருக்கலாம். பட் இந்த ஸ்பான்சர்ஸ் ஆட் நிறைய விதத்துக்குமே கிடைச்சிட்டு இருக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரியில நிறைய வந்து கெயின் பண்ணி வைங்க. அதுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஆனா இன்ஆர்கானிக்கா மட்டும் போயிடாதீங்க. இன்ஆர்கானிக்கா போனீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ ஃபுல்லாவே குறைஞ்சிரும், ஃபாலோவர்ஸ் மட்டும் அதிகமா இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு கட்டத்துல பேன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆர்கானிக்கா என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆர்கானிக்கா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்றேன். இந்த ஸ்பான்சர் ஆட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 விதமான வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் நம்ம போய் லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மூலமா நிறைய பிராண்ட்ஸ் நமக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. என்ன வெப்சைட் அப்படின்னா அப்ளூயன்ஸ் அண்ட் ஆஸ்பயர் ஐக்யூ சொல்லக்கூடிய 2 வெப்சைட். நான் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த 5 விதமான டிப்ஸ் பயன்படுத்தி நீங்க வந்து ஆன் பண்ணிக்கலாம். பிரதர் வெயிட் நீங்க 6வது ஒரு டிப்ஸ் சொல்றேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு டிப்ஸ் இருக்கு. என்ன டிப்ஸ் அப்படின்னா இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ எடிட்டிங்கை வந்து நீங்க ப்ரோமோட் பண்ணலாம். ஸோ வீடியோ எடிட்டிங் மட்டும் இல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு ஸ்கில்ஸை வந்து நீங்க சோசியல் மீடியா ப்ரோமோட் பண்ணி அதுல இருந்து ஆர்டர்ஸ் வந்து எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் தெரியும், நான் வந்து வீடியோ எடிட்டிங்கை வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு பிளஸ் வந்து யாருக்காவது வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்துறேன். ஸோ அப்படி நீங்க நம்பர் கொடுத்து நீங்க ப்ரோமோட் பண்ணும்போது கண்டிப்பா நிறைய ஆர்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணலாம். அப்படி ஒரு ஆர்டர் வரும்போது அவங்களுக்கு 1000 ரூபீஸ்ல இருந்து 3000 ரூபீஸ்க்கு நீங்க ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணி தரீங்க பிகினிங் லெவல் அப்படின்னா அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலரா வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க அப்ரோச் பண்ணிட்டாலே போதும், நல்ல ஒரு இன்கம் வந்து உங்களை ஆன் பண்ணிக்க முடியும். ஓகே கேஸ், இதுதான் வந்து இன்னைக்கு வீடியோ. இந்த ஒரு 6 டிப்ஸ்ல உங்களுக்கு என்ன டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கக்கூடிய மக்கள் வந்து நிறையவே தெரிஞ்சுக்குவாங்க. நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ண கிளிக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உங்களை பார்க்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.